ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா இந்த பொருள வாங்கலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே விட்டுட்டேன். ஒரு வழியா இன்னைக்கு வந்து வாங்கிட்டேன். நான் இப்ப கிச்சன்ல யூஸ் பண்ற நம்மளுக்கு தான் தெரியும். கத்தி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுன்ட்டு. இந்த கத்திய நான் ஒரு டைமும் வந்து வாங்கி ஒரு டைமும் ஒரு 4, 5 கத்தி வாங்கிட்டேன். ஆனா இது வந்து நான் வாங்கலாமா? வேணாமான்னு யோசிச்சே விட்டுட்டேன். இந்த கத்திய பார்க்குறப்பயே நான் வந்து பிளாஸ்டிக் கத்தியா இருக்கும். இது எப்படி அந்த அளவுக்கு வெட்டும்? அப்படின்ற மாரியே தான் நான் வாங்காம விட்டுட்டேன். ஆனா எங்க தங்கச்சியோட ஹவுஸ் ஓனர் வந்து இந்த கத்தி வச்சிருந்தாங்களாம். இது எப்படி வெட்டுதுன்னு வந்து கேட்டிருந்தேன். சூப்பரா இருக்கு, நல்லாருக்கு. கொஞ்சம் ஷார்ப் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் இதாயிடும். ஷேர் பண்ணிட்டா சரியா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உடனே வந்து ஆர்டர் போட்டு இந்த கத்திய வந்து வாங்கியிருந்தேன். கம்மி ரேட்டுக்கு இத்தன கத்தி வந்து வாங்குறோம். எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்ற மாரி தான் எடுத்த உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம். எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. இந்த பெயிண்ட்லாம் போயிடுமா அப்படின்ற மாரி தான் பார்த்துருந்தோம். இவரே வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே இந்த ரேட்டுக்கு இத்தன கத்தி பரவாயில்லையே அப்படின்ற மாரி. ஏன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ரூ. 100ன்னு சொல்லிட்டு கிரீன்ஸ்ல ஒரு கத்தி வந்து வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்து ஒரு 2 வாரம் தான் இருக்கும். ஒரு பழத்த தான் வந்து கட் பண்ணா 2ஆ வந்து உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கத்தி முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே உடைஞ்சு போச்சு. அதனால எனக்கு வந்து இந்த மாரி நின்னுகிட்டு கட் பண்றதுக்குன்னா கத்தி தான் வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும். கொஞ்சம் நெறைய காய்கறி இருக்குதுன்னா அருவாமனையில வந்து அரிவேன். இந்த மாரி கத்தி இல்லாதாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. அதனால தான் இந்த கத்தி ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். உடனே வந்து எனக்கு ஆவலா வந்து எப்படி இத கட் பண்ணுது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காகவே கட் பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. எங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்தா கட் பண்ணா கைய வந்து கட் பண்ணிப்போன்றதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா கட் பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்து எல்லா கத்தியுமே நல்லா வந்து வெட்டியிருந்தது. அதுலயும் இந்த பெரிய கத்தி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே முருங்க மரத்த கொஞ்சமா வந்து வெட்டி காமிச்சிருந்தேன். அதுவுமே நல்லா சூப்பரா வந்து வெட்டி இருந்தது. இந்த கைப்பிடியுமே நல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா லுக்கா பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த பூ டிசைனோட நல்லா ரிச் லுக் மாரி குடுக்குது இந்த கத்தி பார்க்கறதுக்கே. இந்த 3 கத்தியுமே Flipkartல ரூ. 200க்கு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுனா செக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.